வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்ததாக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் சமூகத்தில் கடந்து வர கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். கோடிந்த உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு பேசும். பாடல் மூலமா எங்களோடு பேசும். ஆராதனை வேளையில் எங்களோடு பேசும். சங்கீதத்து மூலமாய், சாட்சிகள் மூலமாய், செய்தி மூலமாய் எங்களோடு பேசும். உலகமெங்கும் ஆண்டு நடக்கிற சபை ஆராதனை ஆசீர்வதியும். பிதாவை, இந்த சபை ஆராதனை நடத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். திலான ஆத்மாக்களை கொண்டு வந்து மகிழ பண்ணும். திலான குடும்பங்களை கொண்டு வந்து மகிழ பண்ணும். நாம மட்டும் பிதாவை நடத்துகிற மையப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். மகிமை கனத்தையும் இயேசு ராஜாவுக்கு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 17வது பாடல். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் அறுத்தீரே, அல்லல் யாவும் அறுத்தீரே. அதையும் என்னையும் நீத்தீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். நம்பியோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன். நம்பியோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன். அன்பர் யாவும்
இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில
எல்லாம் உற்சாகமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 669வது பாடல். எல்லாரும் கைதட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம்,
எல்லாரும் தேவனை ஆராதிப்போம். ஹalleluya ஹalleluya. 8வது மாசம் பிறந்துச்சு. ஹalleluya. இந்த வருஷம் பிறந்து 7 மாதங்கள் தேவன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 8வது மாதத்தை காண செலுத்திருப்பதற்காக அவருக்கெல்லாம் நன்றி செலுத்துவோமா? நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹalleluya ஹalleluya. அநேகருக்கு கிடைக்க கூடாத ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. எத்தனையோ நாசமோசங்கள் வந்த போதிலும், எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த போதிலும், எத்தனையோ வியாதிகள் வறுமைகள் வந்த போதிலும், கண்ணீர் கவலைகள் வந்த போதிலும் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்த தேவனுக்கு எல்லாரும் கைகள் தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையிலே எங்களை பாதுகாத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒன்றுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்தி அப்பா இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினதுக்காக நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அநேகருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல, அநேகருக்கு தேவனை ஆராதிக்க முடியல, அநேகர் தேவனை ஆராதிக்க முடியாம இருக்காங்க. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியத்திற்காக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க ஏசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பா சுக பலன் ஆரோக்கியம் தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார் நம்முடைய தேவன். நம்முடைய கண்ணீர்கள் கவலைகள் எல்லாவற்றையும் துடைத்திடுவார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். 898வது பாடல். எல்லாரும் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹalleluya. பாடலாமா? 898. எல்லாரும் உற்சாகமுள்ள கைகளை தட்டி பாடுவோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கின
ஹalleluya. தேவன் நம்மை பூச்சியாய் இருந்த நம்மளை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹalleluya. ஒன்றுக்கும் உதவாத நம்மை ஹalleluya ஹalleluya ஹalleluya. பூச்சி என்றால் அது அற்பமாய் எண்ணப்படுகிற நம்மை ஹalleluya. எந்த ஒரு பொருளை பூச்சி இருந்தால் அந்த பொருளை நம்ம தொடவே மாட்டோம். ஏதாவது ஒரு பொருளை பூச்சி இருந்துச்சுன்னா அந்த பூச்சி இருக்க இடமே நம்ம போக மாட்டோம். ஹalleluya ஹalleluya. நம்ம தேவன் பூச்சியாய் நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். ஹalleluya. அற்பமாய் எண்ணப்பட்ட நம்மை ஹalleluya ஹalleluya. எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நம்மை ஹalleluya தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. ஒன்றுக்கு உதவாத நம்மை ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் உங்களை வெறுக்கிறாங்களா? ஹalleluya. அப்படிப்பட்ட உங்களை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். யாருக்கு உதவாத உங்களை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அற்பமும் தூசியுமாய் நினைச்ச உங்களை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹalleluya. நீங்க எங்கேயாவது போகும்போது வாய்ப்பு சொல்லது கூட உங்களை கூப்பிடலையா? ஹalleluya. அப்படிப்பட்ட உங்களை தேவன் உயர்த்த போகிறார். இந்த நேரத்திலே நீங்க எல்லாருக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா, எல்லாருக்கும் மத்தியிலும் நான் ஒரு பூச்சியா இருக்க ஆண்டவரே. ஏசப்பா, நான் ஒரு பூச்சி ஆண்டவரே. எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நான் பூச்சி. ஏசப்பா, என்னை நீங்க உயர்த்துங்க ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. அற்பம பூச்சியுமாய் இருந்த நம்மை தேவன் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. பூச்சியை பார்த்து எல்லாரும் அருவருப்பாங்க. நம்மளை பார்த்து கூட அநேகர் அருவருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருந்த நம்மளை தேவன் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. ஒன்றுக்கு உதவாத நம்மை தேவன் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அநேகரால் குறைக்கப்பட்ட நம்மை தேவன் அப்பா உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்மளை உண்டாக்கினவர், நம்மளை சிருஷ்டித்தவர் நம் முன்னே நடந்து செல்கிறார். எந்த ஒரு தீங்குணமை அணுகுவதில்லை. எந்த ஒரு தீங்குணமை அணுகுவதில்லை. ஹalleluya. இதுவரை வடித்த கண்ணீருக்கு பதில் உண்டு. இதுவரை வடித்த கண்ணீருக்கு பதில் உண்டு. நாம் மேன்மையை காண்பதற்குள்ளாக நாம் அறிக்க மாட்டோம். எல்லாரும் விசுவாசத்தோடு கையில் தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நாம் எதற்காக அழுது ஜெபித்தோமோ அந்த மேன்மையை காண முன்பாக நமக்கு மரணம் வருவதில்லை. அப்பா, நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு நாங்கள் பதிலை காணணும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வடித்த கண்ணீருக்கு பதிலை காணணும். ஏசப்பா, அது வீணாய் போக கூடாது. அப்பா, அது வீணாய் போக கூடாது. ஹalleluya. அப்பா, நாங்கள் கஷ்டத்தை கண்ட வருஷத்துக்கு முன்பாக நீங்கள் எங்களை மகிழ்ச்சியாக்குங்க ஆண்டவரே. நாங்கள் துன்பத்தை கண்டதற்கு முன்பாக எங்களை மகிழ்ச்சியாக்குங்க ஏசப்பா. நாங்கள் வறட்சியை கண்டதற்கு முன்பாக எங்கள் செழிப்பை காண பண்ணுங்கப்பா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். வியாதியோடு இருந்த பலகீனத்திலே அப்பா சுகத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, நீ எங்களுக்கு சுகத்தை தாங்க ஆண்டவரே. எல்லாரும் கைகள் தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. எங்களை அழைத்த தேவனுக்கு கைவிடுவதில்லை ஏசப்பா. எங்களை நீங்க அழைத்த தேவன் கைவிடுவதில்லை. அப்பா, நீங்க எங்களை தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீங்க எங்களை தெரிந்து கொண்டீங்கப்பா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொன்னது போல அந்த சிலராய் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்களை தெரிந்தெடுத்துட்டீங்க ஏசப்பா. நீங்க எங்களை கைவிடுவதில்லை ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்களை பேர் சொல்லி அழைச்சிருக்கீங்க ஏசப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எங்களை மகிமைப்படுத்துங்கப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் மறுபடியும் இந்த பாடலை உற்சாகமாக கையில் தட்டி பாடுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கைகள் தட்டி பாடுங்க. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். ஹalleluya. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கிடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கிடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர் உன்னை
ஹalleluya. எல்லாரும் கையெழுத்தி ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya, ஹalleluya. எந்த நோக்கத்திற்காக நீ கொண்டு வந்தாரோ நீங்க வரும்போது கூட நினைக்கலாம், நான் வரும்போது கூட நினைக்கலாம், இத்தனை நாள் நான் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேனே, தேவனை ஆராய்ந்து கொண்டு எனக்கு எந்த ஒரு விடுதலையும் இல்லையே, எந்த ஒரு கஷ்டமும் மாறவில்லையே, எப்போது கண்ணீரோடு இருக்கிறேனே என்று சொல்லி நீங்க வரும்போது கவலையோடு வந்திருக்கலாம். தேவன் சொல்கிறார், உங்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும், உங்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும். எந்த நோக்கத்திற்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டாரோ, எந்த நோக்கத்திற்காக தேவன் உங்களை வேதத்திற்கு எடுத்துக் கொண்டு வந்தாரோ, அந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அழைத்த தேவன் கைவிடுவதற்கு அல்ல, அழைத்த தேவன் கைவிடுவதற்கு அல்ல. அவர் முன் குறித்ததை, அவர் முன் குறித்ததை ஏற்ற வேளையிலே நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏற்ற வேளையிலே என்ன நோக்கத்திற்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டாரோ, என்ன நோக்கத்திற்காக தேவன் உங்களை அழைத்தாரோ, வேறு பிரித்தாரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்ற தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவர்களையும் அப்பா நீ கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஒத்தாசை எழுப்பும் பர்வதமே கண்ணோக்கி பாருங்க இயேசுப்பா. அப்பா கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. எல்லாராலும் வெறுக்கப்பட்ட எங்களை, அற்பமும் தூசியுமாய் இருந்த எங்களை, பூச்சியாய் இருந்த எங்களை நீங்க கண்ணோக்கி பாருங்க இயேசுப்பா. கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொன்னது போல அப்பா நீர் எங்களுக்கு ஒரு காலத்தை தாங்க அப்பா. அப்பா கண்ணீர் மத்தியிலே ஒரு செழிப்பான காலத்தை தாங்க இயேசுப்பா. எல்லாரும் கைவிட்டு கேளுங்க இயேசுப்பா கிட்ட. இயேசுப்பா கிட்ட கேளுங்க. நீங்க மௌனமா இருக்க வேண்டாம். ஹalleluya, ஹalleluya. எந்த குறையோடு இருக்கீங்களோ நிறைவான ஆசீர்வாதத்தை தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இதுவரை நடத்தின தேவன் இனிமேல் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை, இன்று கண்ட வியாதியை இனி காண்பதில்லை, இன்று கண்ட பிரச்சனையை இனி காண்பதில்லை, இன்று கண்ட போராட்டத்தை இனி காண்பதில்லை, இன்று கண்ட வியாதியை இனி காண்பதில்லை. ஹalleluya, ஹalleluya. இதுவரை வடித்த கண்ணீருக்கு தேவன் ஒரு வெற்றியை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இதுவரை வந்த பயத்தை இயேசுப்பா எடுத்துக்கொள்ள வல்லமையாய் இருக்கிறார். வீணான பயங்கள் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. வீணான பயம், வீணான பயம், எதை குறித்தாவது ஒரு பயம், எதை குறித்தாவது ஒரு பயம் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. அந்த பயத்தை தேவன் எடுத்துக்கொள்ள வல்லமையாய் இருக்கிறார். இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் நீ காண்பதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் நீ காண்பதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் நீ காண்பதில்லை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்முடைய தேவனுக்கு எல்லாம் நன்றி செலுத்துவோமா. நம்முடைய தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. நம்மை காண்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. இதுவரை தேவன் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்தாரே. இதுவரை தேவன் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்தாரே. ஹalleluya, ஹalleluya. பூச்சியாய் இருந்த நம்மை, ஒன்றுக்கு உதவாமல் இருந்த நம்மை, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நம்மை தேவன் உயர்ந்த இடத்திலே வைக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. விசுவாசத்தோடு நம் விசுவாசத்தோடு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் தேவன் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா, குடும்பமாய் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா எங்கள் கைகளை தட்டி ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோமா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. பாடக்கூடிய தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்காக தேவன் நன்றி செலுத்துவோமா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். செய்தி பகுதி தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய், தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை தேவன் நமக்கு தரும்படியாய், சாட்சி பகுதியை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய், சங்கீத பகுதியை ஆசீர்வதிக்கும்படியாய், காணிக்கை பகுதியை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லாரும் கைகள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் கொடுக்கிற கரங்களை
அநேக இடங்களில் தேவன் எழுதுறதுக்கு என்ன உதவி செய்யும்படியா எல்லாரும் கைகள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் நடக்கிற மீட்டிங்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. 3 நாள் மீட்டிங் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் மீட்டிங் கன்வென்ஷன் மீட்டிங் தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாய் அழைக்கப்பட்ட ஊழியர் தேவன் வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படியாய் 3 நாள் கூட்டத்தில் தேவன் வல்லமை வெளிப்படும்படியாய் கொடுக்கிற கரைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் அநேக ஆத்துமாக்களை தேவன் கொண்டு வரும்படியாய் எல்லாரும் கைகள் தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 3 நாள் கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. அநேக ஆத்துமாக்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. அழைக்கப்பட்ட ஊழியரை வல்லமையாய் பயன்படுத்துங்கப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குடும்ப ஆசிரியர்களாக ஜெபிப்போம்.